உங்க மாடுகளால இன்னும் எத்தனை உசுறு போறது? ஒரு மாட்டை கூட விடாதீங்க, எல்லாத்தையுமே வண்டியில ஏத்துங்க. களத்தில் இறங்கி அனைத்து மாடுகளையும் கயிறு கட்டி இழுத்து சென்ற ஊராட்சி மன்ற தலைவர். இன்னைக்கு இவ்வளவு பேரை நாங்க சூழ்ந்து இந்த பிடிக்கணும் யாருக்காக? எங்க உயிருக்காக, மக்களோட உயிருக்காக. படிச்சவங்க தானே நம்ம எல்லாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாடு இந்த மாதிரிலாம் தெரியல. வாயிலூர் ஊராட்சி எங்க இருக்கு, புதுப்பட்டினம் எங்க இருக்குமா? செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில ஹாஜி நகர் முதல் அகமது நகர் வரை உள்ள மக்கள் அவர்கள் வளர்க்கும் மாடுகளை பாலம் மட்டும் கறந்து விட்டு இரவு மற்றும் பகல் நேரங்கள்ல அப்படியே விட்டு விடுவதால அந்த மாடுகள் கட்டுப்பாடு இல்லாம சாலையில சுற்றி திரிவதோட இரவு நேரங்கள்ல சாலையை மறைத்து படுத்திருப்பது வாடிக்கையா நடந்துட்டு வந்திருக்குது. இந்த நிலையில தான் ஹாஜியா நகர் பகுதியைச் சேர்ந்த முஜீப் என்ற இளைஞர் இரவு நேரத்துல இருசக்கர வாகனத்துல வந்தபோது சாலையில மாடு படுத்திருந்தது தெரியாம மோதியதுல மூளை அடைந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் புதுப்பட்டினம் பகுதியில பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்திய நிலையில மாடுகளை சாலைகள்ல திரிய விடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்கப்படும் என்று புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா அதையுமே பொருட்படுத்தாம அந்த பகுதியை சேர்ந்த மாட்டின் உரிமையாளர்கள் தொடர்ந்து இதே போல செய்து வந்ததால களத்தில் இறங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி 50க்கும் மேற்பட்ட பசுமாடுகளை மாடுபிடி வீரர்கள் உதவியோட பிடித்து கொண்டமங்கலம் பவுண்டுக்கு கொண்டு சென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் மாட்டின் உரிமையாளர்கள் தங்களோட மாடுகளை விடுவிக்கும்படி ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது பலமுறை எச்சரித்தும் இதே நிலை தொடர்ந்ததால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மாடுகளை மீட்க வேண்டும் என்றால் 15,000 ரூபாய் அபராதம் செலுத்திவிட்டு மீட்டு செல்லும்படி ஊராட்சி மன்ற தலைவர் அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. தற்போது இந்த காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்துட்டு வருது.